எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் 2328வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த நாளில் எதை செய்தாலும் ஜெபத்தோடு தேவ திட்டத்தின்படி செய்யுங்கள். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த வசன பகுதிகளிலே ஒரு தகப்பன் தன்னுடைய வாலிப மகனுக்காக இயேசுவிடம் வந்து முழங்கால் படியிட்டு நிற்கிறார். கடந்த சில தினங்களாகவே நாம் இயேசுவிடம் முழங்கால் படியிட்ட சிலரை ஒவ்வொரு காலையினாலும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த இடத்துல ஒரு இளைஞனுக்காக ஒரு தகப்பன் முழங்கால் படியிடுகிறான். இந்த இளைஞனுக்கு என்ன பிரச்சனை கேட்டா, அவனுக்கு மூளையில பிரச்சனை. அதாவது அதனுடைய நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு இவன் தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான். அந்த தகப்பன் சொல்கிறான், சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு இந்த இளைஞனை படாத பாடுபடுத்தும். இவன் ஒரு அசுத்த ஆவியினால இவன் வியாதியிலே காணப்படுகிறான். இயேசுநாதர்கிட்ட வந்து முழங்கால் படியிட்டு தன்னுடைய மகனுக்காக தகப்பன் வேண்டுதல் செய்கிறான். முதலாவது சீசர்களிடத்தில் கொண்டு போனார்கள். சீசர்களால் அவரை குணப்படுத்த முடியவில்லை. இயேசுநாதர்கிட்ட வரும்போது இயேசுநாதர் சீசர்களை பார்த்து சொல்கிறார், விசுவாசம் இல்லாத சந்ததியை, எதுவரைக்கும் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் பொறுமையா இருப்பேன், அவனை ஏன்ட்ட கொண்டு வாங்க சொன்ன உடனே அந்த இளைஞனுக்குள்ள இருந்த அசுத்தாவியை அவர் அதட்டுகிறார். அந்த இளைஞனை விட்டு அந்த அசுத்தாவி வெளியேறுகிறது. சொல்லிட்டு சொல்றாரு, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்திலும் ஜெபத்தினாலும் அன்றி வேறு ஒன்றிலும் போகாது என்று சொல்கிறார். இந்த இடத்துல அந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்காக முழங்கால் படியிடுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்க பிள்ளைங்க இன்னைக்கு உங்களுடைய பேச்சை கேட்காம இருக்கலாம். அநேக குடும்பங்கள்ல என் பையன் என் பொண்ணு என் பேச்சை கேட்கவே மாட்டேக்கான், அவன் இஷ்டத்துக்கு போறான், எத்தனையோ பேர் புத்திமதி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி சில பெற்றோர் துக்கப்படுவதை பார்க்கிறேன். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைங்க கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை வழியா சென்று கொண்டிருந்தால் நீங்க செய்ய வேண்டியது தெரியுமா? இயேசுவுக்கு முன்பதாக முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே என்னுடைய மகனை மாற்றும், அவனுக்கு காணப்படுகிற இந்த பலவீனங்கள் மாறட்டும். இந்த இடத்துல அந்த மகன் அசுத்தாவியால பாதிக்கப்பட போய்தான் அவனுக்கு மூளை பகுதியில அதுக்கு போகிற நரம்புகள் பாதிக்கப்பட்டதுனால இந்த வியாதியில அந்த மகன் இருந்தான். காரணம் அசுத்தாவி. இயேசு அந்த அசுத்தாவியை கடிந்து கொள்கிறார். அந்த மகனுக்கு சரியாகிறது. உங்களுடைய வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபியுங்கள். சில நேரத்துல சில வாலிபர்கள் பாவத்துல மாட்டியிருப்பாங்கன்னா இயேசுநாதர்கிட்ட முழங்கால் போட்டு, ஆண்டவரே என்னுடைய மகனுடைய பாவங்கள் வெளியேறட்டும், நீர் உதவி செய்யும் என்று கேட்டால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார். எனவே ஒரு தகப்பன் தாய் யார் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக முழங்கால் படியிட வேண்டும். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது தேவன் அற்புதம் செய்கிறார். எத்தனையோ சாட்சிகளை கேள்விப்படுகிறோம். ஒரு காலத்துல என் பிள்ளை அப்படி இருந்தான், ஆனா என் பிள்ளைக்காக நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் இயேசுவிடம் முழங்கால் படியிட்டு ஜெபிங்க. அவருக்காக தினமும் பாரத்தோடு முழங்கால் நெல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். முழங்கால் ஜெபம் இளைஞனுடைய வியாதியை மாற்றினது போல அநேக பெற்றோர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது எல்லா பிள்ளைகளும் மனம் திரும்பி இயேசுவுக்கு ஊழியம் செய்யற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார்.
கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறேன். தொடர்ந்து ஆண்டவரே, ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக முழங்கால் படிட்டது போல இதை பார்க்கிற அநேகர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் மாற்றுங்க. வாலிபர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சில பாவங்கள் வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உடைய கரம் ஆளுகை செய்யட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதோ என் உள்ள கைகளில் நீ வளைந்திருக்க இந்த வார்த்தை நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்தியோட சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.